ஈரான் மீதான கடல்சார் முற்றுகையை அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் அதனை மீறி ஈரானிய கொடியோடு கூடிய 3 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து அரபிக்கடலுக்குள் நுழைந்துள்ளதாக மரைன் டிராபிக் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க நேரப்படி இன்றைய தினம் காலை 10 மணி முதல் முற்றுகையிடுவதாக அமெரிக்க மத்திய கட்டளை இயக்கம் தெரிவித்துள்ளது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் அனைத்து கடல்சார் போக்குவரத்திற்கும் எதிராக இந்த தடை அமுல்படுத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. எனினும் இத்தகைய முற்றுகையானது சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறும் செயலாக அமையக்கூடும் என பிபிசி ஊடகத்திடம் கருத்து தெரிவித்துள்ள 3 சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். மேலும் ராணுவ ரீதியாக அமல்படுத்தப்படும் இந்த முற்றுகை தற்போது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக அமையாதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக குறைந்தது 60 கப்பல்கள் கடந்துள்ளன. போர் நிறுத்தத்திற்கு முந்தைய காலத்தை விட இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்குவதற்கு முன்னதாக நாளொன்றுக்கு சுமார் 138 கப்பல்கள் இந்த நீரிணை வழியாக பயணித்ததாக கூட்டு கடல்சார் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள சூழலில் அமெரிக்காவின் இந்த முற்றுகை அறிவிப்பு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.